இறைவாக்கினர் எரேமியா நூல் அதிகாரம் 32. எரேமியா நிலம் வாங்குதல். யூதாவின் அரசன் செதேக்கியாவினுடைய ஆட்சியின் 10ஆம் ஆண்டில், அதாவது நேபுகத்நேசரது ஆட்சியின் 18ஆம் ஆண்டில், ஆண்டவரிடமிருந்து எரேமியாவுக்கு வாக்கு அருளப்பட்டது. அப்பொழுது பாபிலோனிய மன்னனுடைய படை எருசலேமை முற்றுகையிட்டிருந்தது. இறைவாக்கினர் எரேமியாவோ யூதாவின் அரசனது அரண்மனையில் இருந்த காவல் கூடத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார். யூதா அரசன் செதேக்கியா எரேமியாவை பார்த்து, நீ இறைவாக்கு உரைத்து, ஆண்டவர் கூறுவது இதுவே, இந்த நகரை பாபிலோனிய மன்னனுடைய கையில் ஒப்படைக்கிறேன், அவனும் அதை கைப்பற்றிக் கொள்வான். யூதாவின் அரசன் செதேக்கியா கல்தையரின் கைக்கு தப்ப மாட்டான், மாறாக அவன் பாபிலோனிய மன்னரிடம் கையளிக்கப்படுவது உறுதி. செதேக்கியா அவனோடு நேருக்கு நேர் பேசுவான், அவனை முகத்துக்கு முகம் பார்ப்பான். அவன் செதேக்கியாவை பாபிலோனுக்கு இழுத்துச் செல்வான். நான் அவனை சந்திக்கும் வரையில் அவன் அங்கேயே இருப்பான் என்கிறார் ஆண்டவர். மேலும் கல்தையருக்கு எதிராக நீங்கள் போரிட்டாலும் வெற்றி பெற மாட்டீர்கள் என்று கூறியது ஏன் என்று சொல்லி அவரை சிறைப்படுத்தினான். அப்பொழுது எரேமியா கூறியது, ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. இதோ, உன் பெரியப்பா சல்லூமின் மகன் அனமேல் உன்னிடம் வந்து, அனத்தோத்தில் இருக்கும் என் நிலத்தை நீ விலைக்கு வாங்கிக்கொள், ஏனெனில் அதை வாங்கி மீட்பது நெருங்கிய உறவினர் என்ற முறையில் உனது உரிமையாகும் என உன்னை வேண்டுவான். ஆண்டவர் உரைத்திருந்தவாறே என் பெரியப்பாவின் மகன் அனமேல் காவல் கூடத்தில் இருந்த என்னிடம் வந்து, தயவு செய்து பென்யமீன் நாட்டில் அனத்தோத்தில் உள்ள என் நிலத்தை நீர் விலைக்கு வாங்கிக் கொள்ளும், ஏனெனில் அதை மீட்டு உடைமையாக்கிக் கொள்வது நெருங்கிய உறவினர் என்ற முறையில் உமது உரிமை, நீரே அதை வாங்கிக் கொள்ளும் என்று வேண்டினார். அப்பொழுது அது ஆண்டவரின் வாக்கு என்று நான் அறிந்து கொண்டேன். அதன்படி அனத்தோத்தில் இருந்த அந்த நிலத்தை என் பெரியப்பாவின் மகன் அனமேலிடமிருந்து நான் வாங்கினேன். அதற்கு விலையாக 17 செக்கேல் வெள்ளியை அவரிடம் நிறுத்து கொடுத்தேன். பத்திரத்தில் கையெழுத்திட்டு அதில் முத்திரையிட்டேன். சாட்சிகள் முன்னிலையில் வெள்ளியை தராசில் வைத்து நிறுத்து கொடுத்தேன். பின்னர் விதிமுறைகளும் நிபந்தனைகளும் அடங்கிய முத்திரையிடப்பட்ட கிரய பத்திரத்தையும் அதன் முத்திரையிடப்படாத நகலையும் நான் பெற்றுக்கொண்டேன். கிரய பத்திரத்தை மாசேயாவின் பேரனும் நேரியாவின் மகனுமான பாரூக்கிடம் நான் கொடுத்தேன். என் பெரியப்பாவின் மகன் அனமேல் முன்னிலையிலும் பத்திரத்தில் கையொப்பமிட்டிருந்த சாட்சிகள் முன்னிலையிலும் காவல் கூடத்தில் உட்கார்ந்திருந்த யூதர் அனைவருடைய முன்னிலையிலும் நான் அதை கொடுத்தேன். அவர்கள் முன்னிலையில் நான் பாரூக்கிற்கு கொடுத்த கட்டளையாவது, இஸ்ரவேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், இந்த கிரய பத்திரங்களை, அதாவது முத்திரையிடப்பட்டதையும் அதன் நகலையும் எடுத்துக்கொள். நெடுநாள் அவை பாதுகாப்புடன் இருக்கும் பொருட்டு அவற்றை ஒரு மண் பாண்டத்தில் போட்டு வை. ஏனெனில் இஸ்ரவேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, இந்நாட்டில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் மீண்டும் விலைக்கு வாங்கப்படும். எரேமியாவின் மன்றாட்டு. கிரய பத்திரத்தை
நேரியாவின் மகன் பாரூக்கிடம் ஒப்படைத்த பின்னர் நான் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். என் தலைவராகிய ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலாலும் ஓங்கிய புயத்தாலும் விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. உமக்கு கடினமானது எதுவும் இல்லை. ஆயிரம் ஆயிரம் பேருக்கு நீர் அருளன்பு காட்டி வருகிறீர். ஆனால் பெற்றோரின் குற்றத்திற்கான தண்டனையை அவர்களுக்கு பின் அவர்களுடைய பிள்ளைகளின் மடியில் கொட்டுகிறீர். மாபெரும் ஆற்றல் மிகு இறைவா, படைகளின் ஆண்டவர் என்பதே உமது பெயராகும். நீர் திட்டமிடுவதில் பெரியவர், செயலில் வல்லவர். மானிடரின் வழிகள் எல்லாம் உமது கண்முன்னே உள்ளன. எனவே அவரவருடைய வழிகளுக்கும் செயல்களின் விளைவுகளுக்கும் ஏற்றவாறு நீர் கைமாறு அளிக்கிறீர். நீர் எகிப்து நாட்டில் செய்த அடையாளங்களையும் வியத்தகு செயல்களையும் இஸ்ரவேலிலும் மற்ற எல்லா மக்களினத்தார் நடுவிலும் இன்று வரை தொடர்ந்து செய்து வருகிறீர். இன்று வரை உமது பெயரை நிலைநாட்டியுள்ளீர். அடையாளங்களாலும் வியத்தகு செயல்களாலும் பேரச்சம் உண்டாக வலிமைமிகு கையோடும் ஓங்கிய புயத்தோடும் மக்களாம் இஸ்ரவேலை எகிப்து நாட்டினின்று நீர் கூட்டிக் கொண்டு வந்தீர். அவர்களுடைய மூதாதையருக்கு தருவதாக நீர் வாக்களித்திருந்த பாலும் தேனும் வழிந்தோடும் இந்நாட்டை அவர்களுக்கு கொடுத்தீர். அவர்கள் அதற்குள் நுழைந்து அதை தங்கள் உடைமையாக்கி கொண்டார்கள். ஆனால் அவர்கள் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை, சட்டத்தையும் பின்பற்றவில்லை. நீர் அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்த எதையுமே செய்யவில்லை. ஆதலால் இத்தீங்கனைத்தும் அவர்களுக்கு நேரிடச் செய்தீர். இதோ நகரை கைப்பற்றும் பொருட்டு முற்றுகை தளங்கள் எழுப்பப்படுகின்றன. வாள், பஞ்சம், கொள்ளை நோய் ஆகியவை காரணமாக நகரை எதிர்த்து போரிடும் கல்தேயர் அதை கைப்பற்றுவர். நீர் சொன்னவை யாவும் இப்பொழுது நடந்தேறிவிட்டதை நீரே காண்கிறீர். ஓ தலைவராகிய ஆண்டவரே, நீர் என்னை பார்த்து வெள்ளியை விலையாக கொடுத்து உனக்கு நிலத்தை வாங்கிக்கொள், அதற்கு சாட்சிகளையும் வைத்துக்கொள் என சொல்லுகிறீரே. ஆனால் நகர் கல்தேயரின் கையில் ஏற்கனவே வீழ்ந்துவிட்டதே என்று மன்றாடினேன். பின்னர் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. நானே ஆண்டவர், மானிடர் அனைவருக்கும் கடவுள் நானே. அப்படி இருக்க எனக்கு கடினமானது எதுவும் உண்டோ? ஆதலால் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: கல்தேயரிடமும் பாபிலோனிய மன்னன் நேபுகத்நேசரிடமும் இந்நகரை நான் கையளிப்பேன். அவனும் அதை கைப்பற்றி கொள்வான். இந்நகரை எதிர்த்து போரிடும் கல்தேயர் அதன் உள்ளே புகுந்து அதற்கு தீ வைப்பர். அதனோடு வீடுகளையும் தீக்கிரையாக்குவர். ஏனெனில் அந்த வீடுகளின் மேல்தளங்களில்தான் மக்கள் பாகாலுக்கு தூபம் காட்டினார்கள், வேற்று தெய்வங்களுக்கு நீர்ம படையல்களை படைத்தார்கள். இவ்வாறு அவர்கள் எனக்கு சினமூட்டினார்கள். இஸ்ரவேல் மக்களும் யூதா மக்களும் தங்கள் இளமை முதல் எனது திருமுன் தீமை ஒன்றையே செய்து வந்துள்ளார்கள். ஆம், இஸ்ரவேல் மக்கள் தங்கள் செயல்களால் எனக்கு சினமூட்டியதை தவிர வேறு எதுவும் செய்ததில்லை என்கிறார் ஆண்டவர். இந்நகர் கட்டி எழுப்பப்பட்டது முதல் இந்நாள் வரை என் சினத்திற்கும் சீற்றத்திற்கும் இது காரணமாய் இருந்துள்ளது. எனவே நான் அதை என் திருமுன்னின்று அகற்றி விடுவேன். ஏனெனில் இஸ்ரவேல் மக்களும் யூதா மக்களும்
தங்களது எல்லா தீச்செயல்கள் மூலம் எனக்கு சினமூட்டியுள்ளார்கள். அவர்களும் அவர்களுடைய அரசர், தலைவர், குருக்கள், இறைவாக்கினர், யூதாவின் மனிதர்கள், எருசலேம் வாழ் மக்கள் ஆகிய அனைவருமே இவ்வாறு செய்துள்ளார்கள். அவர்கள் தங்களது முகத்தை என்று முதுகையே எனக்கு காட்டினார்கள். திரும்ப திரும்ப நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தும் அவர்கள் அதற்கு செவி கொடுக்கவும் இல்லை, என் அறிவுரையை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. எனது பெயர் விளங்கும் கோவிலை தீட்டுப்படுத்தும்படி தங்கள் அருவருப்பான சிலைகளை அதில் வைத்தார்கள். மோளேக்கு தெய்வத்துக்கு தங்கள் புதல்வர் புதல்வியரை தீயில் சுட்டெரிக்கும்படி பென் இன்னோம் பள்ளத்தாக்கில் பாகாலின் தொழுகை மேடுகளை எழுப்பினார்கள். இத்தகைய அருவருப்பான செயலை செய்வதன் மூலம் யூதா பாவத்தில் விழ வேண்டும் என்று நான் அவர்களுக்கு கட்டளையிடவில்லை. இது என் எண்ணத்தில் கூட எழவில்லை. ஆண்டவரின் வாக்குறுதி. இப்பொழுதோ வாள், பஞ்சம், கொள்ளை நோய் காரணமாக இந்நகர் பாபிலோனிய மன்னனிடம் கையளிக்கப்பட்டுள்ளது என்று நீங்கள் இந்நகரை பற்றி கூறுகிறீர்கள். ஆனால் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் அதை குறித்து கூறுவது இதுவே: இதோ, என் சினத்திலும் சீற்றத்திலும் வெஞ்சினத்திலும் நான் அவர்களை துரத்தி அடித்துள்ள எல்லா நாடுகளினின்றும் அவர்களை கூட்டிச் சேர்ப்பேன். அவர்களை இந்த இடத்திற்கு திரும்ப கூட்டி வந்து பாதுகாப்புடன் வாழச் செய்வேன். அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள். நான் அவர்கள் கடவுளாய் இருப்பேன். ஒரே இதயத்தையும் ஒரே நெறிமுறையையும் நான் அவர்களுக்கு கொடுப்பேன். இதனால் அவர்கள் தங்கள் நலனையும் தங்களுக்கு பின் தங்கள் பிள்ளைகளின் நலனையும் கருதி எந்நாளும் எனக்கு அஞ்சி நடப்பார்கள். நான் அவர்களோடு என்றும் நிலைத்திருக்கும் ஓர் உடன்படிக்கையை செய்து கொள்வேன். அவர்களுக்கு நன்மை செய்ய நான் தவற மாட்டேன். என்னை பற்றிய அச்சத்தை அவர்களது இதயத்தில் பதிய வைப்பேன். இதனால் அவர்கள் என்னை விட்டு விலகி செல்ல மாட்டார்கள். அவர்களுக்கு நன்மை செய்வதில் நான் மகிழ்ச்சி அடைவேன். என் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவர்களை நான் இந்நாட்டில் உறுதியாக நிலைநாட்டுவேன். ஏனெனில் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: இத்தகைய பெரும் தீங்கு அனைத்தையும் இம்மக்கள் மீது வர செய்தது போலவே நான் அவர்களுக்கு அறிவித்திருக்கும் எல்லா நலன்களையும் அவர்களுக்கு வழங்குவேன். இது மனிதர்களோ விலங்குகளோ இல்லாத பாழடைந்த நாடு, இது கல்தேயரிடம் கையளிக்கப்பட்டுள்ள நாடு என எந்த நாட்டை பற்றி நீங்கள் கூறுகிறீர்களோ அந்த நாட்டில் நீங்கள் மீண்டும் நிலங்களை விலைக்கு வாங்குவீர்கள். வெள்ளியை கொடுத்து நிலங்கள் வாங்குவர், அவற்றுக்கு பத்திரம் எழுதி முத்திரையிடுவர். இவை சாட்சிகள் முன்னிலையில் பென்யமின் நாட்டிலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் நகர்களிலும் மலைப்பகுதியிலுள்ள நகர்களிலும் செபேலாவை சார்ந்த நகர்களிலும் நெகேபை சார்ந்த நகர்களிலும் நிகழும். ஏனெனில் அடிமைத்தனத்தினின்று நான் அவர்களை திரும்பி வரச் செய்வேன் என்கிறார் ஆண்டவர். இறைவாக்கினர் எரேமியா நூல் அதிகாரம் 33. மற்றொரு வாக்குறுதி. காவல் கூடத்தில் எரேமியா இன்னும் அடைப்பட்டிருக்கையில் ஆண்டவரின் வாக்கு 2ஆம் முறை அவருக்கு அருளப்பட்டது. உலகை படைத்தவரும் அதை உருவாக்கி நிலைநாட்டியவருமான ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். ஆண்டவர் என்பது அவருடைய பெயராகும்.
அவர் கூறுவது, என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன். நீ அறிந்திரா மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன். முற்றுகை தலங்கள், வாள் ஆகியவற்றால் தகர்க்கப்பட்டு கிடக்கும் இந்நகரின் வீடுகளை குறித்தும், யூதா அரசர்களின் அரண்மனைகளை குறித்தும் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. எதிர்த்து போரிடவும் சினங்கொண்டு சீற்றமுற்று நான் வெட்டி வீழ்த்தும் மனிதர்களின் பிணங்களால் வீடுகளை நிரப்பவும் இதோ கல்தேயர் வந்து கொண்டிருக்கின்றனர். ஏனெனில் இந்நகரின் தீச்செயல் அனைத்தையும் முன்னிட்டு அதனின்று நான் என் முகத்தை மறைத்து கொண்டேன். ஆயினும் நான் அந்நகரின் காயங்களை ஆற்றி குணப்படுத்துவேன். அம்மக்களுக்கு நலன் அளித்து மிகுதியான அமைதியையும் பாதுகாப்பையும் வழங்குவேன். யூதாவை அதன் அடிமைத்தனத்தினின்றும் இஸ்ரவேலை அதன் அடிமைத்தனத்தினின்றும் நான் அழைத்து வருவேன். முன்பு இருந்தது போன்று அவற்றை கட்டி எழுப்புவேன். எனக்கு எதிராக அவர்கள் செய்துள்ள பாவங்களினின்று அவர்களை நான் தூய்மைப்படுத்துவேன். அவர்கள் எனக்கு விரோதமாய் செய்துள்ள குற்றங்கள், கிளர்ச்சிகள் ஆகிய எல்லாவற்றையும் நான் மன்னித்து விடுவேன். நான் எருசலேமுக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளையும் பற்றி கேள்வியுறும் உலகின் மக்களினத்தார் அனைவரின் முன்னிலையில் அது எனக்கு மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் மாட்சியும் தரும் நகராய் விளங்கும். நான் அதற்கு வழங்கும் அனைத்து நலத்தையும் வளத்தையும் கண்டு அவர்கள் அஞ்சி நடுங்குவார்கள். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், மனிதரோ விலங்குகளோ இல்லாத ஆளரவமற்ற பாழ் நிலம் என நீங்கள் இவ்விடத்தை அழைக்கிறீர்கள். ஆனால் மனிதரோ குடிமக்களோ விலங்குகளோ இன்றி பாழடைந்து கிடக்கும் யூதாவின் நகர்களிலும் எருசலேமின் தெருக்களிலும் மகிழ்ச்சியின் ஒளியும் அக்களிப்பின் ஆரவாரமும் மணமகன் மணமகளின் குரல் ஒளியும் மீண்டும் கேட்கும். படைகளின் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என பாடியவாறு ஆண்டவர் இல்லத்திற்கு நன்றி பலிகளை கொண்டு செல்வோரின் பேரொளியும் கேட்கும். ஏனெனில் நாட்டை நான் அடிமைத்தனத்தினின்று விடுவித்து முன்னைய நன்னிலைக்கு உயர்த்துவேன் என்கிறார் ஆண்டவர். படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், மனிதரோ விலங்குகளோ இன்றி பாழடைந்து கிடக்கும் இவ்விடத்திலும் இதை அடுத்த எல்லா நகர்களிலும் இடையர் தம் மந்தைகளை இலைப்பாற்றும் குடியிருப்புகள் மீண்டும் தோன்றும். மலைப்பகுதியிலுள்ள நகர்களிலும் செபேலாவை சார்ந்த நகர்களிலும் நெகேபை சார்ந்த நகர்களிலும் பென்யமின் நாட்டிலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் நகர்களிலும் ஆடுகளை எண்ணி சரிபார்ப்பவரின் கண்காணிப்பில் அவை மீண்டும் கடந்து செல்லும் என்கிறார் ஆண்டவர். இதோ நாள்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது இஸ்ரவேல் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். அந்நாள்களில் அக்காலத்தில் நான் தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்றை முளைக்கச் செய்வேன். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அந்நாள்களில் யூதா மீட்பு பெறும், எருசலேம் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனு என்னும் பெயரால் அது அழைக்கப்படும்.
ஏனெனில் ஆண்டவர் கூறுவது இதுவே: இஸ்ரவேல் வீட்டின் அரியணையில் வீற்றிருக்கத்தக்க ஒருவர் தாவீதுக்கு இராமற் போகார். என் திருமுன் எரிபலிகள் செலுத்தி தானிய படையல்கள் ஒப்புக்கொடுத்து என்றென்றும் பலிகள் நிறைவேற்றும் ஒருவர் லேவி குலத்து குருக்களிடையே இராமற் போகார். ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: பகலும் இரவும் முறைப்படி வராதவாறு பகலோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் இரவோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் உங்களால் உடைத்தெறியப்படுமாயின், என் ஊழியன் தாவீதோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் உடைத்தெறியப்படும். தாவீதின் அரியணை ஏறி ஆட்சி செய்யும் மைந்தன் அவனுக்கு இருக்க மாட்டான். என் பணியாளர்களான லேவிகுலத்து குருக்களுடன் நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் உடைத்தெறியப்படும். எண்ண முடியாத விண்மீன்களையும் அளக்க முடியாத கடல் மணலையும் போல என் ஊழியன் தாவீதின் வழிமரபினரையும் என் பணியாளரான லேவியரையும் நான் பெருகச் செய்வேன். ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. ஆண்டவர் தேர்ந்து கொண்ட 2 குடும்பங்களையும் அவர் தள்ளிவிட்டார் என்று இம்மக்கள் பேசிக்கொள்வதை நீ கவனித்ததில்லையா? என் மக்கள் ஓர் இனமாக திகழாத அளவுக்கு என் மக்களை அவர்கள் இழிவாக நடத்துகிறார்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: நான் பகலோடும் இரவோடும் உடன்படிக்கை செய்திராவிடில், விண்ணுக்கும் மண்ணுக்கும் உரிய ஒழுங்குமுறைகளை நிறுவியிராவிடில், யாக்கோபின் வழிமரபினரையும் என் ஊழியன் தாவீதின் வழிமரபினரையும் உண்மையாகவே தள்ளிவிடுவேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரின் வழிமரபினரை ஆள்வதற்கு தாவீதின் வழிமரபினரிலிருந்து யாரையும் தேர்ந்து கொள்ள மாட்டேன். ஆனால் இப்பொழுது அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் மீது இரக்கம் காட்டுவேன்.